மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். எவன் ஒருத்தன் தப்பு பண்ணுறானோ டெஃபினட்டாக அவனோட ஃபேமிலியோட டீட்டெயில் டிஸ்க்ளோஸே பண்ண மாட்டான். யார் உண்மையாக இருக்கணும், இங்கே தான் என் வீடு இருக்குது, இங்கே எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க, நான் இந்த ஊரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் வேலை செய்கிறேங்கிற டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்துருவான். கொஞ்சம் பேசி பழக ஆரம்பித்த பிறகு நான் வந்து தனியாக ஓன் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் எங்கள் அம்மா வெரி சீரியஸ்லி இல்லை, அவங்களுக்கு இந்த சர்ஜரி அண்டர்கோ பண்ணலன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது பணம். மேட்ரிமோனி சைட்டில் பார்த்துட்டு பையன் நான் பொண்ணு கூட பேசணும், நான் பொண்ணோட நம்பரை கொடுங்கன்னு அப்பா அம்மா கிட்டேயே வாங்கி பொண்ணு கூட பேசி அங்கேயும் பணம் கறக்குறான். இவங்க பேரண்ட்டோட பேசணும்னு கேட்டால் அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இவன் தான் பேச வைக்கிறான். டைரெக்டாக அவங்களால பேச முடியல, பேரண்ட்டோட கான்ஃபரன்ஸ் காலில் தான் போடுறான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பெரியவங்க இல்லை, அவனே இதே மாதிரி சைட்டில் போட்டு இந்த மாதிரி ஆப்பில் போட்டு ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்படுது. அவங்க ஃபேமிலியாகவே ஏமாத்துறாங்க. ஃபேமிலியாக அந்த பையனை ஆமாம், இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா, இவன் இல்லைன்னா என்ன வேறு ஒருத்தர் எல்லாம் சொல்லி தான் நாங்கள் கொடுத்தோம். எல்லாம் போல்டாக தான் இருந்துச்சு இந்த பொண்ணு. அப்புறம் எங்களுக்கு பாம்பே போலீஸ்லேருந்து கால் வருது, என்னென்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. ஸோ கால் லாக் எடுத்து பார்க்கும்போது எங்கள் நம்பர் வருது. நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த உறவெல்லாம் இருக்கும். மாமனார் மருமகள் நடுவே, அம்மா மகனுக்கு நடுவே. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட டிடெக்டிவ் மாலதி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா மேம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அதோடைய தாக்கம் நிறைய பேருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றிடுச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃபியில் பார்த்து பேசி காதலிச்சு அது ஒரு கதை இருக்குது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம். ஸோ அதில் பார்த்து காதலிச்சு போகிறாங்க. சில பேருக்கு அது நல்லதாக முடிஞ்சிருது, பல பேருக்கு அது தப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் ஏதாவது இருக்காங்க? நிறைய வந்திருக்குமா இது மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்குறது. இப்போ ஆன்லைனுன்னே இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று மேட்ரிமோனி வெப்சைட்ஸில் போகிறது ஒன்று, அப்புறம் இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பிள்ளைங்க எனக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை வேணுங்கிற மாதிரி அதுக்குன்னு ஏதோ நிறைய குரூப்ஸ் இருக்குது. டாக்டர் குரூப் இருக்குது, இந்த மாதிரி குரூப்லாம் நிறைய இருக்குது. என்ன சொல்கிறது, குண்டா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. வேரிட் இன்ட்ரெஸ்ட். இவங்க எனக்கு சொல்லும்போது தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியும். இந்த பம்புலா என்னன்னு நிறைய சொல்கிறாங்க. டேட்டிங் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் இவங்க போய் பார்த்துட்டு பண்ணுறதுல நல்லது, எல்லா இடத்துலையுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ அதை பகுத்தறிஞ்சு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸில் போய் ஒரு தனக்கான ஒரு துணியை தேடினோடனே இந்த ஆப்போனண்ட் இதர் மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டு பக்கமுமே தப்பு நடக்குது. இதில் எனக்கிட்ட மேலுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 கேஸ் வந்ததுன்னா 2 கேஸ் மேலே 8 கேஸ் ஃபீமேல் ஏமாந்தது இருக்கும். 2 கேஸில் மேல் ஏமாந்துருப்பாங்க, 8 கேஸில் ஃபீமேல் ஏமாந்துருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தோன்னே கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, அப்புறம் வெளில கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் எங்கேயாவது இவங்க இருக்க ஊருக்கு அவங்க போகிறது, அவங்க இருக்க ஊருக்கு இவங்க வர்றது, மீட்டிங்லாம் நடக்கும். பட் அவங்களுடைய ஃபேமிலியோடைய பற்றி எவன் ஒருத்தன் தப்பு பண்ணுறானோ டெஃபினட்டாக அவனோட ஃபேமிலியோட டீட்டெயில் டிஸ்க்ளோஸே பண்ண மாட்டான். யார் உண்மையாக இருக்கணும், இங்கே தான் என் வீடு இருக்குது, இங்கே எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க, நான் இந்த ஊரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் வேலை செய்கிறேங்கிற டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்துருவான். இது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். இந்த நிறைய பொண்ணுங்க ஏமாறுது. இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் பேசி பழக ஆரம்பித்த பிறகு நான் தனியாக ஓன் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் எங்கள் அம்மா வெரி சீரியஸ்லி இல்லை, அவங்களுக்கு இந்த சர்ஜரி அண்டர்கோ பண்ணலன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது பணம். இந்த மாதிரி நிறைய பொய் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லி இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கறப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கறந்து என்னால் மனசுக்கு ஆறாவது 50 லட்ச ரூபா கூட ஒரு பொண்ணுகிட்ட வாங்கியிருக்கான். 50 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. எப்படிமா இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட இது அப்புறம் 2வது இப்படி ஒவ்வொரு முறையும் கீமோ தெரப்பி கொடுக்கணும், எல்லாம் இவங்க நம்பி ஏமாந்தது தான். அவன் அழகாக வாங்கி சுட்டிக்கிட்டு போயிட்டான். இது இவங்களா, அதாவது நம்ம யாரை குறை சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. பையனும் பொண்ணும் தானாக பார்த்து பேசிக்கிட்டு வந்ததுலேயும் இப்படி நடக்குது. மேட்ரிமோனி சைட்டில் பார்த்துட்டு
பையன் வந்து நான் பொண்ணு கூட பேசணும், நான் பொண்ணோட நம்பரை கொடுங்கன்னு அப்பா அம்மா கிட்டேயே வாங்கி பொண்ணு கூட பேசி அங்கேயும் பணம் கறக்குறான். பொண்ணு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் அப்பா கிட்ட சொல்லுது. அவங்க அப்பா வந்து இந்த பையனோட அப்பாவோட பேசலான்னு சொன்னா, நான் தான் சொன்னேன், எவன் ஒருத்தன் தன்னோட ஐடென்டிட்டியை ஃபுல்லாக கொடுக்குறானோ அவனை நீங்கள் நம்பிடலான்னு சொல்ல முடியாது, அவனையும் வெரிஃபை பண்ணி தான் நம்பணும். இவங்க பேரண்ட்டோட பேசணும்னு கேட்டால் அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இவன் தான் பேச வைக்கிறான். டைரெக்டாக அவங்களால வந்து பேச முடியல, பேரண்ட்டோட கான்ஃபரன்ஸ் காலில் தான் போடுறான். அப்போ இவன் யாரோ இன்னைக்கு வந்து அவங்க அப்பா இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பைசா வாங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா அம்மாவோட பேசணும்னு கேட்கும்போது அவங்க பேச சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கான்ஃபரன்ஸில் இவன் தான் போட்டு கொடுக்குறான். ஸோ அப்போ இதுலேயே நமக்கு வந்து இட் இஸ் அ ஹிண்ட் விச் வி ஆர் நாட் டேக்கிங் இட். என்ன ஆயிடுதுன்னா இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பான விஷயமா இருக்குது. ஒரு நல்ல பொண்ணையோ ஒரு நல்ல பையனையோ தேடுறது பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா, ஐயோ இது நல்ல பையனாக இருந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு தாட்லேயே இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, அவங்க கண்ணு முன்னாடி நடக்குது, மறைச்சிடுது. இந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு மறைச்சிடுது. நம்ம பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணி காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியை பார்க்கணுங்கிற ஆசையில் இது அவங்களுக்கு மறந்து போயிடுது. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். நாம் தான் வந்து வைடு ஓப்பனாக அதை பார்க்கணும். இன்னொன்று வந்து இப்போ வந்து என்னென்னு நான் சொல்லுவேன்னா, பிரச்சனைக்குள்ளே இருக்கிற நமக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணவோ அந்த பிரச்சனை இருக்குன்றது தெரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம், ஏன்னா அந்த மனசு என்ன சொல்லுன்னா நல்ல பையனாக இருப்பான்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை அவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையை வந்து அவங்க வெளியில் நின்று பார்க்கணும். இல்லை தன்னால் பார்க்க முடியலன்னா தயங்காமல் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் கூட, அவன் டைரெக்டாக பேரண்ட்ஸோட பேச விட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போதே இவங்க உஷாராயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தான் வந்து இதை கண்டுபிடிக்கணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிடெக்டிவ் இருக்கணும். அப்படி நீங்க பார்த்து உங்ககிட்ட வந்த ஒரு கேஸ், ஒரு வித்தியாசமா நீங்களே இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்க பார்த்த கேஸ் ஏதாவது? இதில் வந்து ஒரு பையன் வந்து அப்பா அம்மா இல்லாத பையன், நல்லா போய் வெளிநாட்டில் படித்து, அதாவது அவங்க சொந்தக்காரங்களுக்கு கூட அண்டி இருந்து படித்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சிட்டு தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரியவங்க இல்லை, அவனே வந்து இதே மாதிரி சைட்டில் போட்டு இந்த மாதிரி ஆப்பில் போட்டு ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்படுது. அவங்க ஃபேமிலியாகவே ஏமாத்துறாங்க. ஓ, ஃபேமிலியாக அந்த பையனை? ஆமாம். ஓகே. அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது வைக்கிறது, அந்த பையனுக்கு என்னென்ன சொத்து இருக்குது எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இந்த பையனுக்கு மட்டும் இவங்க இருக்கிற ஒரு வாடகை வீடை மட்டும் காமிக்கிறாங்க. அந்த பையன் யூஎஸ்லேருந்து வந்து அங்கே வரான். அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும், இதுக்கு வேணும், அதுக்கு வேணும்னு எல்லாம் நிறைய வாங்கிடுறாங்க. வாங்கின பிற்பாடு இவனுக்கு டவுட் வருது. அப்போ தான் ரொம்ப வாங்கின பிறகு தான் டவுட் வருது. ஏன்னா இவனும் அப்படி தானே, நான் ஒரு ஃபேமிலியோட நமக்கு ஒரு பொண்ணு வந்து கிடைக்குதுன்னா, ஏன்னா இவனுக்கு யாரும் இல்லை, அப்போது நமக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவோட ஒரு பொண்ணு கிடைக்கிறான்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாதுன்னு இவனும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக காசை விட்டுக்கிட்டே இருக்கான். ஃபேமிலியை விடக்கூடாதுன்னு காசை விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு டவுட் வந்து எங்ககிட்ட அவன் வந்து கேஸ் கொடுக்குறான். கேஸ் கொடுக்கும்போது பார்த்தா, ஏன்னா இவன் தான் அப்ராடில் இருக்கான் பாருங்க, இப்படியே ஒரு குரூப் இருக்குது, ஏமாத்துறது எப்படி அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு குரூப்ஸ் இருக்காங்க. இவன் அப்ராடில் இருக்கும்போது இவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஐ மீன் அப்ராட்லேருந்து இங்கே வரும்போது இவன் இங்கேருந்து போயிட்டா வேற ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஓகே, இதே தொழில் அவங்களுக்கு. இப்போது என்னால் இது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து நான் இப்போ சொல்லலாம், இப்போ ரீசெண்டாக நடந்தது, லாஸ்ட் வீக் நடந்தது தான் நான் சொன்னேன், இந்த அப்பா அம்மாவை மாற்றி பேச வைக்கிறது. அவங்க தே ஆர் நாட் ரெடி டு கிவ் கம்ப்ளைண்ட். ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா தான் பொண்ணோட பேசியிருக்கானே அதெல்லாம் வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணிடுவானோ, தான் பொண்ணுக்கு அடுத்து கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. அதனால தான் நான் வந்து இப்போ உடனே வந்து இது நான் சேனல்லாம் சொல்கிறது காரணம், அலர்ட்டாக இருங்க, ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட நீங்கள் உடனே அதை கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து இது ஒன்றா நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த பையன் வந்து எல்லாம் தெரிஞ்சோன்னா அவனை பயங்கர ஷாக் ஆகிட்டான். நான் வரும்போது தான் இங்கே இருக்கிறாங்களா, அப்புறம் இங்கே இல்லையா? இல்லை, அவருக்கு அது எப்படி கேஸ் உங்ககிட்ட வந்து கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொன்னது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்னொரு வீடு இருக்குது, அங்கேயே இந்த மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னோன்னு, ஐயோ நான் நல்ல வேலை நம்பி இன்னும் ஏமாறாமல் அந்த கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி ஹி கேம் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்னொன்று என்னென்னா, இவங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் அண்ட் பிளாக்மெயில் கைண்ட் ஆஃப் தான். அதாவது ஏமாத்தணும்னு நினச்சேன் ஏமாத்துறவங்க தான் இதெல்லாம். ஸோ நாம ஏமாறாமல் இருக்கணும். ஓகே. இல்லை, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பழகி ஒரு வேற மாதிரி ஏதாவது போன கேசஸ்
இப்போ இந்த கொலைலாம் கூட இப்போ நடக்குது, இப்போ ஈஸியாக நடக்குது இல்லீகல் அஃபேர்ஸ் மூலமாக அந்த மாதிரி. சூசைட் கமிட் பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு பாம்பேலேருந்து ஒரு பொண்ணு தான் கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு கேஸ் கொடுத்தா. இந்த மாதிரி நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இந்த பையனை வந்து பிடிச்சிருந்தது. அவரும் என்னோடய ஃபோனில் பேச ஆரம்பித்தார். அப்புறம் அவர் வந்து பாம்பே வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தார். பட் அவர் வந்து உங்கள் வீடு எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்டால் எதுவுமே அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு கொடுக்கல. எனக்கு அவர் யார் என்னன்னு தெரியணும் கல்யாணத்துக்கு முன்னாடி. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டேன், ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் கை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து அவனுடைய அட்ரஸ் எங்கன்னு எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. மா ஒன்றுமே தெரியாமல் எப்படிம்மா நான் என்னம்மா மந்திரம் போட்டால் பண்ண முடியும்? ஸோ நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணனா அதை பண்ண முடியும். நீ சென்னை வரேன்னு சொல்லி அவனை மீட் பண்ணுன்னா, சென்னை வரேன்னா வரமாட்டான் அவன். நான் இல்லை நான் வெளியூர் போயிருக்கேனும். அப்போது நான் என்ன சொன்னோம், இது இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கான், யூ மேக் அ சடன் ட்ரிப் டு சென்னை. அவன்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நீ சென்னை வந்ததே தெரிய வேண்டாம். அவன் எங்கே இருக்கான் என்ன இருக்கான்னு கேட்டுட்டு திடீர்னு நான் சென்னை வந்துட்டேன்னு சொல்லி எங்கே இருக்கேன்னு கேட்க வந்துட்டான். அவன் சென்னையில் இருக்கேன்னு சொல்லுவான். நான் இங்கே தான் இருக்கேன், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி திருப்பதி வந்துட்டு திருப்பதியிலேருந்து சென்னை வந்துருச்சு. வந்துட்டு நான் திருப்பதியில் இருக்கேன்னு பேசிக்கிட்டே நீ எங்கே இருக்கேன்னா நான் சென்னையில் இருக்கேன்னு இவன் சொல்கிறான். நீ எங்கே இருக்கேன்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு இந்த பொண்ணு ஆமாம் நானும் சென்னையில் தான் இருக்கேன், நீ வா இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருச்சு. வேறு வழி இல்லாமல் வந்துட்டான். வந்துட்டு அங்கேருந்து வெளியே போகும்போதுலேருந்து அவனை நாங்கள் பின்தொடர்ந்து போய் அவன் வீடு எங்கே இருக்குது, அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டு அதாவது அவன் எங்கே இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்புறம் இந்த பொண்ணை வந்து இங்கேருந்து பாம்பே போயிடுச்சு. இந்த பையன் வந்து அடுத்த நாள்லேருந்து நாங்கள் அந்த பையனை ஷேடோ பண்ண ஆரம்பித்தோம். பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அந்தஸ்தான ஒரு நபருடைய மகன் அவன். அவனுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, மேரிடு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இவன் வந்து சென்னை வரேன்னா இந்த பொண்ணை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். பேசிட்டு மட்டும் சோஷியல் மீடியா. ஆமாம், பேசிட்டு மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் அந்த பொண்ணை அவன் போய் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை சென்னைக்கு வர விடல, அந்த பொண்ணுக்கு தெரியல. பட் ஆனால் அதுக்கு ஒரு டவுட் இருந்து, ஏன் நம்மளை வரவிட மாட்டேங்கிறான், நம்ம வாழ போகிற இடம் சென்னைங்கும் போது நம்மளை ஏன் அங்கே வரவிட மாட்டேங்கிறான்னு ஒரு டவுட் வந்து தான் அந்த பொண்ணு எங்ககிட்ட கேஸ் கொடுக்குது. அப்புறம் நாங்களும் வந்து கால் பண்ணி என்ன நாங்கள் சொன்னோம், இதை மறந்துடுமா, நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லாமல் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு 2 குழந்தைங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அப்போ நான் யூஸ்வலாக வந்து நாங்கள் ஒரு கேஸோட டீட்டெயில் கொடுக்கும்போது அது எங்களுக்கே வந்து அது ஷாக்கிங்காக தான் இருக்கும் எடுக்கும்போது. அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பொண்ணுக்கு அது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா, இவன் இல்லைன்னா என்ன வேறு ஒருத்தர் எல்லாம் சொல்லி தான் நாங்கள் கொடுத்தோம். எல்லாம் போல்டாக தான் இருந்துச்சு இந்த பொண்ணு. ஓகே நாங்களும் நினச்சோம், ஓகே பரவாயில்ல பொண்ணு கொஞ்சம் போல்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஷி வாஸ் ஆல்ரைட். ஒரு 1 வீக் நான் கொஞ்சம் டச்சில் இருந்து அப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பேப்பர் நியூஸ். அப்புறம் எங்களுக்கு வந்து பாம்பே போலீஸ்லேருந்து கால் வருது, என்னென்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. ஸோ கால் லாக் எடுத்து பார்க்கும்போது எங்கள் நம்பர் வருது. அப்போ நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். அதை வச்சு இந்த பையனை வந்து இங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. பாம்பே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அட்ரஸ் இருக்குது நாங்கள் தரோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னோம். வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போது இந்த குடும்பத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தப்பாக கொண்டு போயிடுவாங்க. அது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து உடனே தெரியாது. அப்படி வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எங்களுக்கு டவுட்டாக இருக்குது கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் பற்றி இது நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய உறவெல்லாம் வந்து இருக்கும். அம்மா மகனுக்கு நடுவே, மாமனார் மருமகள் நடுவே. அம்மா மகன் என்னால் இமேஜின் பண்ணுவேன், அப்படிலாம் எப்படி இருக்கு. அப்புறம் இப்போது முன்னெல்லாம் வந்து சொல்லுவாங்க, டெலிவரிக்கு வந்து அக்காவுக்கு டெலிவரி ஆச்சுன்னா கூட போய் தங்கச்சி எல்லாம் ஹெல்ப் பண்ண போவாங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா தங்கச்சியெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த தங்கிக்கும் அக்காவுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாயிரும். இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக அந்த காலத்துலேருந்து நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப மோசமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது. நம்ம நினைக்கக்கூடியாத விஷயங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா தன்னுடைய வயசில் மூத்த லேடியோட கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு தொடர்பு இருந்திருக்கும். முன்னெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன், ஜென்ஸுக்கு தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஜென்ஸ் தான் இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அதாவது இந்த லேடிஸ்க்குமே வந்து தன்னோட வயசில் மூத்தவரோ இல்லை தன்னோட காலேஜில் பழகினவரோடையோ ஒரு இல்லீகல் கான்டாக்ட் த்ரூ அவுட்
இந்த மேரிட் லைஃப்லேயுமே இருந்துட்டுருக்கோம். அவனுக்கும் அங்கே கல்யாணம் ஆகி அங்கே ஒரு குழந்தை குட்டி இருக்கும், இதுக்கும் இங்கே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்கும். ஆனா ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டே இருப்பாங்க. வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில வீடுகளில் வந்து தாய் மாமனோட கூட உறவு இருக்கிறது. இதுமாதிரி எல்லா ஆல் பாசிபிள் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் குலைச்சாச்சு. நான் சொல்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜ். ஃபர்ஸ்ட் மேரேஜில் 2 பேருமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு இந்த ஃபேமிலிஸ் 2 ஃபேமிலிஸ்க்கும் தெரிஞ்சவங்க நடுவில் மத்தியஸ்தம் பண்ணி ஓகே இவங்க 2 பேருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து வந்ததுலேருந்தே இந்த பொண்ணு இந்த வீட்டில் வந்து இவர் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லும். அப்போ இவங்க சொல்லுவாங்க நீ இப்படி தான் முதல் கல்யாணத்தை சொல்லி இது பண்ணிட்ட, பிரேக் பண்ணிட்ட, நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்துட்டு வீட்டுக்கு வந்தால் எதையாவது ஒன்று சொல்லி ஏதாவது இது பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு ஹஸ்பண்டோட ஒரு பழகிறதுக்கே விட மாட்டாங்க அவங்க மாமியார். அதாவது அந்த பொண்ணோட மாமியார் பழக விட மாட்டாங்க. அப்படின்னா இவங்க 2 பேரும் எதாவது அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் உடனே அந்த பையனை கூப்பிட்ருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு இந்த பொண்ணு போயிடுச்சுனாலும் இந்த பையன் உட்காந்து பேசிகிட்டே இருப்பான், வரவே மாட்டான். அப்படியே வந்து இவன் முன்னாடியே வந்து படுத்துட்டா குடுகுடுன்னு அவங்க அம்மாவும் வந்து நடுவில் வந்து படுத்துருவாங்க 2 பேருக்கு நடுவில். அப்புறம் அவங்க அம்மா வந்து வெளியில் இருந்தது, இவங்க 2 பேரும் உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்கன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு ட்ராமா ஆடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லேடி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரே முடிவாக வந்து வீட்டில் வந்து நான் அங்கே போக மாட்டேன், நான் இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மகிட்ட வந்து கேஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்லியே தான் கொடுத்தாங்க நம்மக்கிட்ட. பொண்ணோட ஃபேமிலி வந்து கொடுத்தாங்க. ஆமாம், இதெல்லாம் சொல்லியே தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க என்னன்னு புரியலன்னு. ஸோ நாங்கள் இவங்கள ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 பேரும் ரொம்ப ஒரு அம்மா பையன் மாதிரி போல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவர்ஸ் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கே போனாலுமே அவங்க 2 பேரும் போகிறது, வெளியில் போகிறது வரதெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் வச்சு நாங்கள் நிறைய இடங்கள் அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அது என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு தெரில, பட் இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் குட் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள், நான் படுத்திருந்தா கூட வந்து நடுவில் படுத்துருவாங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காத உடனே நெஞ்சு வலிக்குது படப்படப்பாக இருக்குது டாக்டர்கிட்ட போகணும். நான் நேரத்துக்கு டாக்டர்கிட்ட போகுமா அந்த அம்மா ஒரு ட்ராமா பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணதை இது கன்க்ளூட் பண்ணி அப்புறம் இவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணும் வந்து நிம்மதியாக வாழ முடியாது. ஸோ தே ஹேட் டு பிரேக் த மேரேஜ். ஸோ செப்பரேட்டாக போயிட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. ஆமாம், அது கேஷுவல்னால் இந்த மாதிரி நான் சொல்கிறது இது ஒன்று மட்டும் நான் சொல்லலை. லைக் அந்த மாமனார் மருமகளுக்கு நடுவே இருக்கிறது, மருமக போய் இந்த மாதிரி உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்கிற பசங்க இருக்காங்க. ஆமாம், இது மாதிரி நிறைய தலை சுத்து. அதனால தான் தனி கொடுத்தணும்னு வச்சா, தனி கொடுத்ததுல 2 பேரும் பிச்சுக்கிட்டு போய் டைவர்ஸுக்கு போகிறாங்க. நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, இண்டிவிஜுவலாக இருக்குன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஒருத்தரோட சுற்றுறது, ஒய்ஃப் ஒரு பக்கம் ஒருத்தரோட சுற்றுறது, அப்புறம் அவங்க 2 பேருக்கும் நடுவில் டைவர்ஸ் கேசஸ். ஸோ நம்மளுடைய ஆக மொத்தத்தில் நம்ம கலாச்சாரம் வந்து சீரழிஞ்சிக்கிட்டே வருது. ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் எல்லாருமே நடந்துக்கிறாங்க. இது எதை சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த நம்மளுடைய மொபைல், இந்த ஆன்லைன் இந்த விஷயங்கள்னால ஆகிறாங்களா, எதனால வந்து மக்களுடைய மனங்கள் இப்படி மாறி போயிருக்கு, இதுக்கு ஒரு கோட்பாடோட நம்ம வாழணுங்கிற ஒரு நெறிமுறையை கடைப்பிடிக்க தவறிட்டோம் அப்படின்னு தான் நான் அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உன் பையனே இருந்தாலும் வந்து அம்மா கிட்ட பையனை தொட்டு பேசக்கூடாது, பொண்ணாக இருந்தால் கூட அப்பா வந்து பொண்ணை தொட்டு பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லுவாங்க. ஒரு வயசு வரைக்கும் சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நாங்களாம் சேர்ந்து விளையாடும் போது கூட ஆம்பளை பசங்களை தொட்டு விளையாடாத அப்படிம்பாங்க. தொட்டாலே வந்து கற்பு போயிடும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ எங்களை உண்மையிலே நாங்களாம் விளையாடும் போது அப்படி நாங்கள் யோசித்து தான் வந்து ஒருத்தர் தொடர்றதுன்னா நாங்கள் தொடுவோம். அந்த மாதிரி இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து ஹக்கிங்கு இதெல்லாம் இட்ஸ் வெரி காமன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எதிரில் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, நைட்டு 10-12 மணிக்கு வந்து யாரோ ஒருத்தர் இறக்கி விடுவான், நடு ரோட்லேயே நின்று ஹக் பண்ணிட்டு போவாங்க.
இதெல்லாம் வந்து எனக்கே வந்து உண்மையிலே ஐ கேனாட் டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி இதை வந்து அந்த காலத்தில் ஏன் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான தவறுதல்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு யோசிக்கிறதே கிடையாது. இட்ஸ் பிகம் வெரி காமன். நம்ம ஐடி கல்ச்சர்னு சொல்லலாம். ஐடி என்ட்ரி ஆன பிறகு தான் இந்த மாதிரியான தவறுகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் பீப்புள். போகும்போது ஒய்ஃபும் வந்து கோயிங் அவுட் வித் சம்படி இஸ் நாட் அன் இஷ்யூங்கிற மாதிரி அவங்களும் வெளியே போகிறாங்க. ஹஸ்பண்டும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட போகிறது வந்து ஒரு தவறு இல்லைன்னு நினச்சிட்டு தான் 2 பேரும் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தை எதை பார்த்து வளருது? இதை பார்த்து தான் வளருது. அப்போ அது எப்படி வளரும்? ஸோ ஃபார் த ஃப்யூச்சர் பெட்டர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை திரும்பி கொண்டு வந்து இழுத்து பிடிச்சி வைக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு அம்மா பையன் ஸ்டோரி சொன்னீங்க, அவங்க வந்து அந்த பையனோட அம்மாவா இல்லை சித்தி அந்த மாதிரி? அம்மாவே. எப்படி இது என்ன எனக்கு புரியல, எப்படி அப்பெல்லாம் தோணுது அப்படின்னு. அது அப்பா இல்லாத குடும்பம். ஓ, இவன் இந்த பையன் அந்த அம்மா அவங்க 2 பேர் மட்டும்தான். ஓகே ஓகே. அப்பா இல்லாத குடும்பம். ஸோ நமக்கே எனக்கெல்லாம் முதல் முறையாக கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்கும். அது ஏங்க நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க நீங்கள் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட். அது அப்படியே அது பேசும். அதை பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது வந்து நான் கொஞ்சம் உருட்டி மிரட்டி தான் கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வாழை பிடிக்காமல் வரத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுதா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கேட்பேன். நானும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஸோ அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறதுல வந்து நமக்கு அப்பட்டமாக தெரியுது இந்த மாதிரி. இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் குழந்தைய கிள்ளி விட்றது, இந்த அம்மாவுக்கு நெஞ்சு வலி வருது, இதெல்லாம் எதுக்கு? இல்லை ஒரு சிலருக்கு வந்து பொசசிவ்ல கூட பண்ணுவாங்களே அம்மாக்கள் பையன். அதுதான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரியான உறவு எங்களுக்கு தெரியல. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு அவங்க 2 பேரும் வெளியே தனியா இவங்களை மட்டும் விட்டு அவங்க 2 பேரும் தனியா வெளியே போறது அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ சொன்னீங்களே அந்த மாமனார் மருமகள் அந்த மாதிரி உறவுகளுமே இன்னும் வருதா கேஸ் உங்ககிட்ட? வருது. இப்போல்லாம் இல்லை, நான் தான் சொன்னேன் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டு வராங்க. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டு வரும்போது பிரச்சனை வேற விதமாக போகுது. ஆளாளுக்கு முன்னாடிலாம் கூட்டு குடும்பம்னா அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் புக்லேயே. வந்து ஒன்னா இருப்பாங்க, ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு. பட் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலினாலே வந்து இல்லை, இப்போ கூட்டு குடும்பமா இருக்கதே வந்து ஒரு தப்பா போயிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்துருது போல எல்லாருக்கிட்டையும். அந்த அளவுக்கு அப்படியும் சொல்ல முடியாது. நம்ம வளரப்பட்ட சூழல். இப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா, நாங்களாம் சின்ன பிள்ளையில விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எதாவது பசங்களை போய் அடித்து ஐஸ் பாய் அடித்து சொன்னோட எதுக்கு அவனை தொடுற அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து இன்னைக்கு இல்லை. நீ ஹக் பண்ணிக்கோ அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி. இன்னும் இதை வந்து தப்புன்னு நான் சொன்னால் கூட நிறைய பேர் இது தப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் இது ஒரு தனிமையில் இருக்கும்போது இது நடக்கும்போது வேற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இவங்களுக்கு ஒரு இது நடந்ததுன்னா அவர்களுக்கு தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதை ஏன் வந்து நம்ம உருவாக்கணும்? அன்றைக்கி பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னா நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. உட்காந்து ஆராய்ஞ்சு ஆலோசனை பண்ணுனாக்க தெரியும் அவங்க எதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.